காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியை மறைப்பால் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. காதலொன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆனிவர்சரி டே vlog தான். ஸோ ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரைடே தான் எங்களோட ஆனிவர்சரி டே. பட் தேர்ஸ்டே நைட்டே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரக்குள்ளே கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னடா இவ எந்த ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து ஆனிவர்சரி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் கல்யாணம் வந்து 22ஆம் தேதி தானே ஆச்சு. 12 மணிக்கு தான் நிக்காஹாயி அவங்க அஃபிஷியலாக ஒய்ஃபாக ஆயிருந்தேன். அதனால் அந்த டே தான் நம்ம வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட்லாம் கொடுக்கணுங்கிற ஐடியா எனக்கு இருந்தது. இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் காட்டுவேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஃப்ரைடே மார்னிங் அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. மேபி கிஃப்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஐடியா இருந்திருக்கும். பட் அதை தாண்டி நான் வீடு டெக்கரேட் பண்ணுவேங்கிறதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்கல. அவங்கள அனுப்பி விட்ட அடுத்த நிமிஷமே நான் வீட்டெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, பிகாஸ் நைட்டு பாப்அப்லாம் வெடிச்சதில் அங்கங்கே குப்பையாக கிடந்தது. அதுக்கப்புறம் மோப்லாம் போட்டு விட்டுட்டு, ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஜும்மாவும் இருந்தது. ஸோ ஜும்மாக்கு முன்னாடியே ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ருசைனா தூங்குறதோட கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் எந்திரிச்சா இங்கே அங்கே நடந்துகிட்ருப்பா. ஸோ கரெக்டாக இருக்காதுன்னு அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மோப்லாம் போட்டு விட்டுட்டேன். அண்ட் தொழுவ போகிறதுக்கும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவளை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம தொழுவ போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் வீடை டெக்கரேட் பண்ண அப்படிங்கிறத காட்டியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஆனிவர்சரி பலூன், நான் வந்து ரெட் கலர் பலூன் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 40 பலூன்ஸ் வந்து நார்மல் கோல்டு பலூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட் பலூனில் 12 பலூன்ஸ் பேக்கடு இருந்தது. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட் செட்டப்புக்காக லைட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் கேண்டல்ஸ்லாம் நான் காட்டுவேன் உங்களுக்கு. ரிப்பன் பார்த்திங்கன்னா ருசைனா பர்த்டேக்கு வாங்கின ஆல்ரெடி இருந்தது, அதனால நான் வாங்கலை. அண்ட் இதுதான் நம்மளோட ஆனிவர்சரி ட்ரெஸ். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, ஆல்ரெடி புதுசு இருந்தது. சரி இருக்கிறப்போ ஏன் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. திங்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல் ஏரியாவையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட் போட்டுடலாம் அப்படின்ட்டு. புது பெட்ஷீட் இருந்தது, ரொம்ப நாளாக யூஸே பண்ணாமல். சரி ஓகே இன்றைக்கி தான் போடுற டைம் வந்திருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு இருந்தேன்.
ரொம்ப அழகாக இருந்தது பெட்ஷீட் போட்டோன்னே. இன்றைக்கி தான் போடுறேன். வெள்ளையாக வேறு இருந்துச்சு, பயமாக இருந்தது ருசைன் அழுக்காக்கிடுவாளோன்னு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இப்படியே பயந்துகிட்டே இருந்தால் போடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. அதுக்கப்புறம் லைட் செட்டப் பெட்டில் பண்ணுறதுக்கு என் கிட்டக்க பார்த்தீங்கன்னா கம்பு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆல்ரெடி என் கிட்டக்க இந்த ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம். அது உடஞ்சிருச்சு. அதோட நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம். மேபி அப்புறமா எதுக்காவது யூஸ் ஆகும்னு, இதுக்கு தான் யூஸ் ஆகணும்னு இருந்திருக்க போல இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 2ஆக உடச்சி அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டல. முதல்ல இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதோடு நான் அதை காட்டவே மறந்துட்டேன். தொழுக போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா 1 hour தான் இருந்தது. ஸோ நம்ம ஊது போட்டு விட்ருவோன்னு ஊதெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் கம்பு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைட் செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் தான் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக நம்ம லைட் செட்டவும் பண்ணியாச்சு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட ரிமைனிங் ஃபோட்டோஸ் இருந்தது. நான் டைரி பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபோட்டோஸ். ஸோ அதை நான் வந்து போர்ட்ஃபோலியோ மாதிரி அங்கங்கே வந்து மாட்டி விட்டுருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக பயங்கரமாக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கேட்டிருந்தாங்க எப்படிக்கு அந்த ஐடியாலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று ஒன்றா பண்ண அடுத்தடுத்த ஐடியா தன்னாலே வருது ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம். அதை தாண்டி பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவுமே வரி வரியாக கொட்டுது ஐடியாஸ். அப்புறம் ஜும்மாக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தேரா போயிருந்தோம். அங்கே போனப்போ ருசேனாக்கு இந்த ஒரு அபாயா வாங்கியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரம் வரும். நம்மளோட இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனிவர்சரி சீரீஸ்லாம். அங்கே எல்லாரும் உசேனா அதை கொஞ்சம் ஆளுங்களே கிடையாது, எல்லாருமே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தா. ஸோ வந்தோடனே நான் ஊதி விட்டுட்டேன். மஸ்ஜிதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்பா பேக்கரி இருந்தது. கேக் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு வாங்கல, ஆல்ரெடி இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு. பட் கேக் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மதீனா போயிட்டு ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக. லஞ்ச் பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருந்தாங்க, நீ ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிக்கிட்டேன். ஏசி போட்டு இந்த ஒரு லிவர் இருக்குடா, இந்த லிவரையும் ஆன் பண்ணணும்டா. அப்படியே வந்து போய் பண்ற வேண்டியதான். அதுக்கப்புறம் பலூன்ஸ்லாம் ஊதிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 40 பலூன்ஸ் ப்ளஸ் 12 வாயாலே தான் ஊதிட்டு இருந்தேன். என்னால் முடியவே இல்லை, ரொம்ப நிறுத்தி ஊதிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆசை ஒன்றா வந்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் கல்யாணம் ஆனதுலேருந்து. என் பர்த்டே அவங்க பர்த்டே எங்கள் ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றா இருந்ததே கிடையாது. ஸோ இந்த இயர் தான் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் என் பர்த்டே அவங்க பர்த்டே அண்ட் எங்கள் ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே ஒன்றா இருக்கும். பலூன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ரேண்டமாக கீழே விட்டுடலாம்னு நினச்சேன். பட் அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் கீழே ஸ்டிக் பண்ணி விட்டேன். பார்க்க அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் பலூன் வந்து ஹீலியம் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் ஹீலியம் நம்ம கிட்டக்க இல்லை, இங்கெல்லாம் கிடைக்காது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வாலோட ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் கீழே ரிப்பன் கட்டி ஒரு மாதிரி ஃப்ளோயியாக இருக்கிற மாதிரி பலூன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா சீக்ரெட் பர்சனல் கிஃப்ட், நான் அது சொல்ல போகிறது கிடையாது வெளியே. அந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா அப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதோட அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவங்கள வந்து பயங்கரமாக நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் என் மனசில் இருந்தது. நிறைய பிளான் போட்டேன். பட் ஓகே, நம்ம எஃபர்ட்ஸ் தான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே நான் கேண்டில் லைட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி அழகு பார்த்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்குறதுல அது ஒரு பெரிய ஹாப்பினஸ்ன்னு நினைக்கிறேன்.
அடித்தாலும் பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்கள பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்குது. எல்லா டெக்கரேஷனையும் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். அடுத்தது கேண்டில் மட்டும்தான் ரிமைனிங் இருந்தது. ஹாப்பி ஆனிவர்சரி பலூன்ஸையுமே நம்ம ஒட்டியாச்சு. ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருந்த கேண்டில். ஸோ எனக்கு மொத்தமாக பலூன்ஸ், கேண்டில், லைட்டு, அந்த பாக்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு பார்த்திங்கன்னா 50 dirhams அந்த மாதிரி வந்தது. கடைசியாக தான் ரோஸ் பெட்டல்ஸை வந்து வீடு ஃபுல்லாக தூவி விடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதோட டைம் பார்த்திங்கன்னா 7:30 7:40 கிட்ட ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு 8:05க்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னாங்க கால் பண்ணி. அதோட ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா பெட்டல்ஸையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2500 பெட்டல்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் தான். அண்ட் கோல்டில் பார்த்திங்கன்னா 1500. இது நான் ரெண்டுமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அந்த டைரியோடு சேர்ந்து. நான் பாதி பெட்டல்ஸ் பண்ணேன். ருசைனா தான் முக்கால்வாசி பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணால். நான் வந்து இங்கே எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு இருந்தேன். அப்போ பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணி எனக்கு போட்டுட்டு இருந்தா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஃபைனலாக நம்ம பெட்லேயும் லைட்டாக ஒரு டெக்கரேஷனை போட்டு நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ப்ரீஷியஸ் கிஃப்ட், எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரி தான். அவங்க வராங்களான்னு நான் பால்கனியில் என்னென்னு பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வரத்துக்கும் ஒரு 5 minutes பிஃபோர் தான் நான் கேண்டில் எங்கே பார்த்தாலும் நான் செட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நெருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது, ருசைனாலாம் இருக்கிறதுனால. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல் செட்டப்பையும் முடிச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிஃப்ட்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. பட் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறது மட்டும்தான் மேட்டர். அதுவும் யாருக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. நான் எப்போதுமே அது ஊரில் இருந்தாலும் இவங்களுக்கு ஆனிவர்சரி கிஃப்ட் அனுப்பிவிடுவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக யோசித்து ரொம்ப டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு தான் ஃபைனலாக அவங்கள வந்துட்டாங்க. ரியாக்ஷன்ஸை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Come inside. Happy birthday. Happy birthday. அவங்க உண்மையிலே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்து வாவுன்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிடுச்சு. பட் நான் வெளியே காட்டிக்கவே இல்லை. கேண்டியா இந்த ஒரு தருணத்துக்காக தான் ரொம்ப வருஷமாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நடந்துருச்சு, பட்டுன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. என்னடா இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும் இப்போ நினைக்கிறப்போ. எப்படி இருக்கு? சூப்பர். ருசைனா பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தா. அப்பா இதை பாருங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த வாட்டர் பாட்டில் நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவங்களுக்கு இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது. வாங்கின எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு வாங்கினதில்லை. அவங்க ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தது. ட்ரெஸ் இவங்களுக்கு இப்படி போகணுன்னு என்னோட ஆசை. சென்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது.
ஓப்பன் பண்ணுங்க. கொடுத்ததுலேயே என்னோட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் பார்த்திங்கன்னா அந்த டைரி தான், ஹேண்ட் ரிட்டன் டைரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் நிறைய பாண்ட் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ ஸ்பெஷல் டே அப்போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ப்ரொப்போஸ் பார்த்திங்கன்னா பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. லைக் அவங்க எனக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, மறந்தே போய் ஏன் மறந்தோ எதுக்கு மறந்தோன்னு தெரியவே இல்லை. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், நம்மளுக்கு வீட்டை பார்த்துக்கணும், ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்று வந்ததுக்கப்புறம், பேபின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டே அன்னைக்கு எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அவங்க நினைக்கவே இல்லை நான் அப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ண வேணும். பயங்கர க்யூட்டாக அவங்க ரியாக்ஷன் இருந்தது. ஃபைனலாக என்னோடய ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி முடிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட தாண்டி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அந்த மொமெண்ட் தான் நான் வேணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அத்தா அம்மாவை தாண்டி ஒரு பாண்ட் வருதுன்னா அது நம்மளோட ஹஸ்பண்ட் பாண்ட் தான். யாரு கூடயும் இப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஹஸ்பண்ட் கூட தான் அது எல்லாமே நடக்கும். ஆனால் திரும்ப அவங்க கூட ஒரே நாளில் சேர்ந்துருவோம். மற்றவங்க கூடலாம் அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துருவோமானே தெரியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஹஸ்பண்ட் பயங்கர ஸ்பெஷல். அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அவங்கள எல்லா வகையிலையுமே நான் வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே எனக்கு போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹாப்பி ஃபேமிலி, இதே மாதிரி நாங்களும் இருக்கணும், எப்படி இருக்கீங்க, ஐடியா சொல்லுங்கள், டிப்ஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. நாங்களும் உங்களை மாதிரி தான் வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் சண்டை போடுவோம், பேச மாட்டோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், எல்லாமே இருக்குது. அதை தாண்டி லவ் நிறையா இருக்கிறதுனால தான் என்ன ஆனாலும் திரும்ப நம்ம அவங்க கிட்டக்கே போயிடும். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அல்லாஹ் எப்போதுமே வச்சுருக்கணும். இந்த கம்பெல்லாம் எப்படி கிடச்சிச்சுன்னு இல்லையா? என் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.